டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜுவாலஜி விலங்கியலில் லெசன் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மனிதர்களில் இனப்பெருக்கம் அல்லது மனித இனப்பெருக்கம்ங்கிற பாடத்தில் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி? கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. விந்து நுண்குழல்கள் அல்ல, விந்து நாளம் அல்ல, விந்தக மேல் சுருள் குடல் இருக்குது பாருங்கன்னு. இந்த படத்தை பாருங்கோ. இந்த விந்தகத்துக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கன்னு, எபிடிடைமிஸ்ன்னு சொல்லுவாள். அந்த இடத்துல தான் சேமிக்கப்படும், விந்து பையும் அல்ல. அப்போ இதை பொறுத்தவரையும் விடை ஈனா விந்தக மேல் சுருள் குடல் எபிடிடைமிஸ் அங்கு தான் சேமிக்கப்படும். கொஷின் நம்பர் 2 ஃபார் யூ. ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டரான் சுரக்கும் இடம் செர்டோலி செல்கள், லீடிக் செல்கள், விந்தக மேல் சுருள் குழல், ப்ராஸ்ட்ரேட் சுரப்பின்னு சொல்லியிருக்கா. செர்டோலி செல்களுக்கு செவிலி செல்கள் அப்படின்னு பேர். இந்த செர்டோலி செல்கள் வளருகின்ற விந்து செல்களுக்கு உணவூட்டத்தை அளிக்கும். லீடிக் செல்களை இடையீட்டு செல்கள்னு சொல்லுவாள். அந்த லீடிக் செல்கள் தான் டெஸ்டோஸ்டரானை சுரக்கும். அதனால் இதுக்கான ஆன்சர் லீடிக் செல்கள். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. படத்தையும் பார்த்துக்கோங்க, கீழே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி. விந்து திரவம் இருக்கு பாருங்களேன், விந்தணுக்கள் நகர்வதற்கு உணவினை பெறுவதற்கு உதவுகின்ற ஒரு திரவம். அந்த திரவம் இருக்கு பாருங்க, அதை யார் நிறையா சுரப்பா அப்படின்னு கேட்டிருக்கா. அதில் பாருங்களேன், விந்து பை அதுதான் சரியான விடை. இந்த படத்தை பார்த்தா தெரியும். பல்போ யுரீத்ரலும் சுரக்கும், ப்ராஸ்ட்ரேட் சுரப்பியும் சுரக்கும், ஆனால் அது கம்மியாக இருக்கும். பெரும்பான்மையை சுரப்பது யாருன்னா விந்துப்பை. கோழை சுரப்பி இங்கே வராது. ஓகே, அதனால் இதை பொறுத்தவரை சரியான விடை ஆனால் விந்துப்பை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜுவாலஜி 12th ஸ்டாண்டர்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மனிதர்களில் இனப்பெருக்கத்தில் 1 மார்க் கொஷின் பார்த்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானது அப்படின்னு கேட்டிருக்கா. விதைப்பை அல்ல, ஆண் குறி தான் இதற்கு சரியான விடை. இந்த சுமரி என்பது இங்கிலீஷில் கிளைட்டோரியஸ்னு சொல்லுவாள். இது பார்க்கறதுக்கு எது மாதிரி இருக்கும்னா ஆண்களின் ஆண் குறி போன்று இருக்கும். ஹோமோலாகஸ்னு சொல்லுவாள். ஓகேயா, இதற்கான விடை ஆவன்னா ஆண்குறி. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. கரு பதியும் இடம், அதாவது கருவுறுதல் முடிந்த பிறகு ஜைகோடு ஃபார்ம் ஆகி பிளாஸ்டுலாவாக வந்து அது எங்கே போய் உட்காரும்? கருப்பை. இங்கே குழந்தையே காமிச்சிருக்கேன். கரு தான் பெருசாகி இதுமாரி குழந்தையாக மாறி இருக்கும். கருப்பை தான் சரியான விடை. வயிற்றுக்குழி, கலவி கால்வாய், ஃபெலோப்பியன் குழாய் அது மூன்றும் தவறான விடை. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. தொப்புள் கொடியை உருவாக்கும் கரு சூழ் படலத்தின் அடிப்படை அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ இந்த தொப்புள் கொடியை உருவாக்கும் கரு சூழ் படலத்தின் அடிப்படையாக இருப்பது ஆலன்டாய்ஸ். இந்த படத்தை பார்த்தேன்னா ஒரு இடத்துல ஆலன்டாய்ஸ்னு குறிச்சிருக்கும். அந்த ஆலன்டாய்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு என்ன உருவாகும்னா தொப்புள் கொடியானது உருவாகும். ஆம்னியான் கிடையாது, கோரியான் கிடையாது, கரு உணவு பையும் சரியான விடை அல்ல. சரியான விடை ஆலன்டாய்ஸ். ஆலன்டாய்ஸ்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்கான். இது உங்களுக்கே தெரியும். ஈஸ்ட்ரோஜன் கிடையாது, எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கிடையாது, ஆக்சிடோசினும் கிடையாது. ஆக்சிடோசின் என்ன பண்ணும்? பால் வெளியேறுவதற்கு உதவும், குழந்தை பிறப்பதற்கு உதவும். எஃப்எஸ்ஹெச்ங்கிறது ஃபாலிக்கல் செல்களை தூண்டும். ஈஸ்ட்ரோஜன் என்பது பெண் தன்மைக்கு காரணமான ஹார்மோன். அப்போ சரியான விடை ப்ரோலாக்டின். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. பாலூட்டியின் முட்டை அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஏ லெசித்தல். முட்டையின் உட்புறத்தே கரு உணவு காணப்படாது, ஓடற்றது. அதுதான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் இ பாருங்களேன், ஏ லெசித்தல் மற்றும் ஓடற்றது என்பது சரியான விடை.
மீசோலசித்தல் ஓடற்றது தவறு, மைக்ரோலசித்தல் ஓடற்றது தவறு, ஏலசித்தல் ஓடுடையது தவறு. சரியான விடை ஏலசித்தல் ஓடற்றது. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் பாடம் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மனித இனப்பெருக்கத்தில் 1 மார்க் பார்த்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு எது? அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன்பாக திறனேற்றம் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்வு தான் நடைபெறும். ஸ்பெர்மியேஷன், விந்து வெளியேறுதல் கிடையாது. கார்டிக்கல் வினைகள் துளைத்த பிறகுதான் நடைபெறும். ஸ்பெர்மியோஜெனசிஸ், செயலற்ற ஸ்பெர்மாட்டிட் செயல்படும் விந்துவாக மாறுதல், அது 3 கிடையாது. ஆப்ஷன் இஎன்னா திறனேற்றம் தான் இதற்கு சரியான விடை. குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் என்ன? கோழை கிடையாது. கோழை என்பது சளிப்படலம். சீம்பால் என்பது தான் சரியான விடை. லாக்டோஸுங்கிறது சர்க்கரை, சுக்ரோஸுங்கிறது சர்க்கரை. அதனால் இங்கே பாலின் பெயர் கேட்டிருக்கா. இதுக்கு சீம்பால் என்பது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. சீம்பாலில் அதிகம் காணப்படுவது கொலஸ்ட்ரம்னு இதை சொல்லுவாள். சீம்பால்னு கேட்கலாம், ஒரு கொலஸ்ட்ரம்னு கேட்கலாம். இதில் யார் நிறையா இருப்பான்னா இம்யூனோகுளோபலின் இ, ஐஜிஇ கிடையாது, ஐஜிஏ அதுதான் சரியான விடை. ஐஜினா இம்யூனோகுளோபலின் அர்த்தம். இம்யூனோகுளோபலின் ஏ என்பது தான் அதிகமாக காணப்படும். இம்யூனோகுளோபலின்னா என்ன? நம் உடலில் நோய்க்கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் அதை தாக்கி அழிப்பதற்காக பி லிம்போசைட்டுகள் சுரக்கின்ற ஒரு புரதத்திற்கு பெயர்தான் இம்யூனோகுளோபலின் அல்லது ஆன்டிபாடி என்று அழைப்பார்கள். அதில் இம்யூனோகுளோபலின் ஆல்ஃபா, டெல்டா, எப்சிலான், காமா, மியூ அப்படின்னு 5 இருக்குது. சீம்பாலில் அதிகம் காணப்படுவது இம்யூனோகுளோபலின் ஏ, ஆல்ஃபா என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்வது. லீடிக் செல்கள் அல்லது இடையீட்டு செல்கள் ஆண்ட்ரோஜனை உற்பத்தி செய்யும். இங்கே கேட்டிருக்கிறது ஆண்ட்ரோஜன் இணைவு புரதம்னு கேட்டிருக்கா. ஹைப்போதலாமஸ் எடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு சுரக்கிறது தெரியும். அது எதை சுரப்பார்கள் சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நீங்கள் படிச்சிருப்பீள். எண்டோக்ரைன் கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பி தொகுப்பு படிக்கிறப்ப ஆக்சிடோசின், வாசோப்ரஸ்ன்னு படிச்சிருப்பேன். அதனால் அதுவும் கிடையாது. செர்டோலி செல்கள், இந்த செர்டோலி செல்கள் இருக்கு பாருங்களே, இவங்க இதை நர்ஸ் செல், செவிலி செல்கள்னு சொல்லுவா. விந்துவிற்கு உணவூட்டத்தையும் அளிக்கும். அது மாதிரி இவங்க இந்த இணைவு புரதத்தையும் உருவாக்குவார்கள். செர்டோலி செல்கள் தான் சரி. பிட்யூட்டரி சுரப்பி எடுத்துட்டேன்னா அதில் 8 ஹார்மோன்கள் சுரக்கப்படும். ஸோ சரியான விடை செர்டோலி செல்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி ஜுவாலஜியில் லெசன் 2 மனிதர்களில் இனப்பெருக்கம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் 1 மார்க் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. தவறான இணையை கண்டுபிடி, இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்கான். இரத்தப்போக்கு நிலை, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் குறைதல் என்பது சரி. ஏன்னா ப்ளீடிங் நடக்கிற சமயத்தில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் குறையும். அது சரியான இணை. நுண்பை செல்கள் ஃபாலிகுலர் நிலை ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்தல், இதுவும் சரியானது தான். லியூட்டியல் நிலை எஃப்எஸ்ஹெச் அளவு அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்கான். இது தவறு. லியூட்டியல் நிலையின் பொழுது எஃப்எஸ்ஹெச்சோட அளவு அதிகரிக்காது. ஓகேயா? அதில் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி எல்ஹெச் ஜாஸ்தியாகும். அண்டம் விடுபடு நிலை, இந்த நிலையில் எல்ஹெச் எழுச்சி நிறையா உங்களுக்கு லியூட்டினைசிங் ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். அதுவும் சரி. இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா தவறான இணையினை கண்டுபிடின்னு கொடுத்துருக்கா. அந்த லூட்டியல் நிலையில் எஃப்எஸ்ஹெச் அளவு அதிகரிக்காது, குறையும் என்பது தான் சரி. அப்போ இதுதான் தவறான இணை. விடை எதுன்னா ஈனா லூட்டியல் நிலை எஃப்எஸ்ஹெச் அளவு அதிகரிப்பு. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12th ஜுவாலஜி விலங்கியலில் பாடம் 2 மனித இனப்பெருக்கம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. கூற்று மற்றும் காரண வினாக்கள். இங்கே கூற்று ஒன்று கொடுத்துருவா, அதாவது 2 கூற்று இருக்கும். ஒன்று கூற்று சொல்லுவா, 2வது காரணம் இருக்கும். அது கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா. கூற்று மற்றும் காரணம் 2ம் சரியாக இருந்து
காரணம் கூற்றின் சரியான விளக்கமாக இருந்தால் ஆனால் நம்ம டிக் பண்ணணும். கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரியாக இருந்து காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம் இல்லை அப்படின்றதால் அதுக்கு ஆவன்னாவை நம்ம டிக் பண்ணணும். கூற்று சரி காரணம் தவறாக இருந்தால் ஈனா வரும். கூற்று காரணம் ரெண்டுமே தவறாக இருந்தால் அதுக்கு ஈனா வரும். கொஷின்ஸ் போகலாமா? கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. கூற்று: ஆணின் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகிறது. சரி. விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுகிறது. சரி. இது கூற்றிற்கான சரியான விளக்கமாகவும் இருக்கிறது. அதனால் இதுக்கு ஆன்சர் விடை ஆனா. நெக்ஸ்ட் கொஷின். கூற்று: அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்வு ஆகும். அண்டம் விடுபடுதல் கிராஃபியல் ஃபாலிக்கலிலிருந்து அண்டம் வெளியேறுதல். சரி. காரணம்: இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை ஃபாலிகுலர் நிலையில் நடைபெறுகிறது. இல்லை, எல்ஹெச் நிலை இருக்கு பாருங்க, லியூட்டியல் நிலையின் இறுதியில் தான் இது நடைபெறும். அப்போ காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அதனால் இதுக்கான விடை எதுனா இ என்பது, ஈனா என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. கூற்று: விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது. தவறு. தலைப்பகுதியில் அக்ரோசோமும் உட்கருவும் தான் இருக்கும். காரணம்: அக்ரோசோம் திருகு வடிவிலமைந்த மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்டுள்ளது. தவறு. அக்ரோசோம் உள்ள உங்களுக்கு என்ன இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு என்பதால் இதற்கான சரியான விடை எது வரும்? இஎன்னா வரும். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச்.